உலகத்தில் உள்ள நண்பர்கள், மகன், மகள், பேரன், பேத்தி அனைவருக்கும் இந்த கிராண்ட்மா தாட்சி அன்பான மனம் தெரிவிச்சுட்டு, முன்னெல்லாம் இதோ மனசு சரியில்லை அப்படி இப்படிங்கும்போது யாருக்காச்சும் பக்கத்துல இருக்கும்போது யாராச்சும் கிட்ட போய் நம்ம அது குறிப்பிட்ட நபரை தவிர்த்து வேற யார்கிட்டயும் நம்மளுடைய இதை போய் சொல்ல மாட்டோம். அப்படி மனசுக்கு சொல்லிட்டேன்னா நம்மளுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும். அப்படி யாரும் போய் ஒருத்தர்ட்ட போய் சொல்றோம்னா அவங்க நம்மளுக்கு நம்பிக்கையானவங்களா இருக்கணும். ஏன்னா நம்ம போய் சொல்லும்போது அவங்களுக்கு இளக்காரமா போயிடும். பாரு இவங்களுக்கு இத்தனை இது இருக்குது, இப்படி பண்ணிட்டு இருக்கிறா, அப்படி இப்படின்பாங்க. அதனால முக்கால்வாசிக்கு நம்ம மனசை ஒருநிலைப்படுத்தி கோயில்ல போய் உட்காந்து சாமி கும்பிட்டுட்டு சாமி கிட்ட சொல்லிட்டு வந்தா யாருக்கு அதுக்குமே போகாது. மனசுக்குள்ளேயே நம்ம சாமி கும்பிட்டுக்கணும். அப்போ எந்திரிச்சு நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு கோயிலுக்குன்னு போய் ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து சாமி கும்பிட்டுட்டு நம்ம மனசு ஒருநிலைப்படுத்தி அப்படியே ஆஹ் சமணங்கள் போட்டு உட்காந்து கண்ணை மூடி உட்காந்து பிரார்த்தனை பண்ணோம்னா அது உடனுக்குடன் கிடைக்கும். இந்த கோயிலுக்கு போகணுமா, ஒரு நேர்த்தி கடன் செய்யணுமா, அதெல்லாம் செஞ்சு நம்ம மனசை நல்லா ஒரு ஸ்டெடி மைண்டா வச்சுக்கலாம். ஒரு நல்லது கெட்டதுங்கும்போது நம்ம சாமியை தான் கும்பிடுவோம். என்ன பண்ணுவோம், ஐயோ சாமி இப்படி பண்ணிட்டியே அப்படிம்போம். அப்புறம் அதே சாமி பண்ணுச்சுன்னா, சாமி இத்தனை பண்ணதுக்கு எங்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி சாமிக்கு இது பண்ணுவோம். அப்படி சாமி திட்டுறதும் நம்ம தான், நன்றி சொல்றதும் நம்ம தான். அதனால நம்ம நம்மளோட வாழ்க்கையை நம்ம அப்படியே ஒரு இது இல்லாம, ஒரு கீழேயும் போகாம மேலேயும் போகாம நல்லா ஒரு பேலன்ஸா வச்சு நம்ம பண்ணிக்கணும். இந்த பேலன்ஸுங்கிறது எதுக்குன்னா எடைக்கு எடை அப்படின்னு எல்லாம் சொல்ற மாதிரி இல்லை. மனசுதான் ஒன்னா ரொம்ப பாரமா இருக்கும்பாங்க. மனசு ரொம்ப பாரமா இருக்கும்பாங்க. அப்புறம் மனசு லேசாயிடுச்சும்பாங்க. அது என்ன எடையா? அது இல்லை. அது பேச்சு வழக்குல அப்படி சொல்றது. பாரமா போயிடுச்சுன்னா மனசுக்கு அப்படியே ஒரு வேதனை. அது யார்கிட்ட போய் சொல்றது என்னன்னு சொல்ற மாதிரி அந்த பாரம். அதே மாதிரி ஏதோ சாமி கும்பிட்டோம், யாராச்சும் ஒரு ஆறுதலா, ஏங்க இது இப்படி சொல்றீங்க, உங்களுக்கெல்லாம் நாங்க உதவி பண்றதுக்கு இருக்கிறோம், இந்தாங்க பிடிங்க அப்படின்னு சொல்லி ஏதோ ஒண்ணு இதாச்சுன்னா மனசு லேசாயிடும். வரவங்க அப்படி சொன்னாங்க, மனசு லேசா போயிடுச்சு, இப்ப நல்லா இருக்குது, எந்த ஒரு ஆஹ் இது ஆஹ் காரியமும் நல்லா நல்லா நடந்துச்சுன்னா நல்லதே நடக்கும்னு சொல்ற மாதிரி நல்ல பேலன்ஸா நடந்துக்கணும். பாரம்னு இருக்கக்கூடாது. அஹ் இலை இது இதா போச்சுன்னு நினைக்க கூடாது. பேலன்ஸ் வச்சு நம்ம மனசை பக்குவப்படுத்திக்கணும். ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம போய் சாமி கும்பிடுவோம், சாமி எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு வேண்டாம். சாமி கும்பிடும்போது நோய் நொடி இல்லாம நம்மளை காப்பாத்துங்க. நோய் நொடி இல்லாம இருந்தாலே நம்மளை சாமி முக்காவாசி காப்பாத்தின மாதிரி ஒரு இது. நோவு நொடின்னு வந்துருச்சுன்னா அதுக்கு செலவு பண்றதுக்கே காசு நிறைய வேணும். அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு மனுஷன்